அடுக்குமாடி கட்டடங்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பும் வகையில் சென்னையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் அலட்சிய போக்கும் ஒரு காரணமா என கேள்வியும் எழுந்திருக்கிறது. விரிவாக பார்க்கலாம். விண்ணை தொடும் வகையில் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள் காற்றோட்டத்திற்கும் சற்று இளைப்பாறுவதற்கும் தேவை என்பதற்காக பாதுகாப்பற்ற முறையில் அமைக்கப்படும் முகப்பு பகுதி. தலைநகர் சென்னையில் கட்டப்படும் பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளின் நிலை இப்படித்தானோ என்கிற அச்சத்தை எழச் செய்துள்ளது நேற்று நிகழ்ந்த ஒரு சம்பவம். திருவல்லிக்கேணியில் 17 மாடி கட்டடத்தின் 12வது தளத்தின் முகப்பு பகுதியில் விளையாடிய 2 வயது குழந்தை தவறி கீழே விழுந்து உயிரிழந்த நிகழ்வு பல்வேறு சந்தேகங்களை முன்வைக்கிறது. போதுமான கிரில்னு சொல்லக்கூடிய ஹேண்ட்ரெயில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதுவும் முக்கியமாக ஒரு குழந்தை எட்டி பார்க்கக்கூடிய ஹைட்டுன்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 3 அடி 1 மீட்டர் ஹைட்டுக்கு கிரில் இருக்கணும், ரொம்ப கட்டாயம். அப்படி இல்லைன்னா இப்போ அழகுக்காக படிக்கட்டுலேயோ பால்கனிலேயோ இருக்கிற கிரில்லோட ஹைட்டை குறைக்கிறது நம்ம தவிர்க்கணும். அப்படி அவங்க தவறி குறைச்சல அழகுக்காக அமைத்திருந்தாலும் அதற்கு மேலே சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணலாம். குருவி போல் சிறுக சிறுக சேமித்த பணத்தை வைத்து வாங்கும் அடுக்குமாடி வீடுகளில் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்ப்பது மாபெரும் சவால்தான். கட்டுமான பணியில் ஈடுபடும் நிறுவனங்கள் மனித உயிர்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என ஆணித்தரமாக வலியுறுத்தப்படுகிறது. புதுசாக இப்போ அடுக்குமாடி குடியிருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தேர்வு செய்கிறப்போ குழந்தைங்களோட பாதுகாப்பு தான் முதல்ல பார்க்கணும். நாங்கள் இப்போ புதுசாக வீடு வாங்கினோன்னா முதல்ல நாங்கள் அதை தான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பால்கனியெல்லாம் கொஞ்சம் செவரெல்லாம் உயரமாக இருக்கணும். அப்படியே குட்டையாக இருந்தாலும் அதில் கிரில் கேட்டெல்லாம் போட்டு குழந்தைங்க வெளியில் தவறி விழுவாத அளவுக்கு இருக்கணும். கிரில்ஸு கொஞ்சம் ஹைட்டாக வைக்கணும், பால்கனியில் கிரில்ஸு. அப்புறம் வீடுங்களில் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி வைக்கணும். சென்னை மாநகரில் அடுக்குமாடி குடியிருப்பு பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக பெருநகர வளர்ச்சிக் குழுமம் வகுத்துள்ள விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பது வீடுகளை வாங்குவோரின் கோரிக்கையாகும். அதே வேளையில் கம்பிகள் இல்லாத ஜன்னல் மற்றும் முகப்புகளை கொண்டுள்ள வீடுகளை தவிர்க்குமாறு முறையான கட்டுமான பணியில் ஈடுபடும் நிறுவனத்தினர் அறிவுறுத்துகின்றனர். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகளை தேர்வு செய்யும் பொழுது அழகாக இருக்கிறதா என்று பார்ப்பதுடன் வீடுகளில் குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு விஷயங்கள் இருக்கிறதா என்று கவனித்து வாங்க வேண்டும் என்பதுதான் கட்டுமானத்துறையினரின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் வேல்சங்கர்.